இந்த கரூர் விவகாரத்தில் இப்போது புதுசாக ஒரு வீடியோ வந்து வைரலாக போய்கிட்டே இருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேகா தற்கொலை விஜய் இருக்கிறான்ல, கரூர் கூட்டத்தில் 41 பேரை கொன்னுட்டு இந்த பழியை எல்லாம் திமுக மேலேயும், முன்னாள் அமைச்சர் இந்த கரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மேலேயும் தூக்கி எடுத்து போட்டாங்க. செந்தில் பாலாஜியா மயக்க மருந்தை தூவுனாரு, மிளகாப்பொடியை தூவுனாரு, கத்தியால் வெட்டினாங்க அப்படிங்கிற ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி சிபிஐயில் போய் எல்லாம் அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரியும் இந்த தாவேகா தற்கொலை, புச்சி ஆனந்த், ஐஆர்எஸ் அருண்ராஜ், இந்த லாட்ரி திருட குடியார நாய் ஆதவ அர்ச்சுனா எல்லா புறம்போக்கும் போய் ஒரே மாதிரியாக செந்தில் பாலாஜி மேலே பழிய போட்டு வந்தாங்க கரூரில் போய். இன்னைக்கு அந்த சிபிஐயில் இருந்து தான் ஒரு வீடியோ எப்படியோ வெளியாயிருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் ஷூட்டிங்குக்காக எடுத்த வீடியோ. ஜனநாயகனோட கதை வந்து இவர் முதலமைச்சர் ஆகிற மாதிரி ஒரு கதையா. அந்த கதைக்கு தகுந்த மாதிரி கூட்டத்தை காட்டணும், க்ரௌடை காட்டணுங்க ஒரே காரணத்துக்காக அந்த கரூரில் அத்தனை பேரையும் உள்ள வச்சு நெரிச்சு மிதிச்சு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கொன்னுட்டு பின்னங்கால் பெடை அடித்து ஓடுனா அந்த தாவேகா தற்கொலை முண்டம். அங்கே போயிட்டு எல்லா பழியும் திமுக மேலே போட்டான். 3 நாள் வரைக்கும் மூச்சு கட்டாமல் குண்டியில் போகிற குசு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு 4ஆம் நாள் போட்டாமல் பாருங்க ஒரு வீடியோ. என்ன சிஎம் சார் பயமா அப்படின்னு வீடியோ போட்டானா? எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் எல்லாரையும் கொன்னுட்டு எல்லாம் சாகுறாங்க, இவன் கண் கூட தெரியுது. எல்லாம் ஒவ்வொருத்தனா சாகுறத பார்த்துட்டு தான் அந்த புறம்போக்கு நாய் பின்னங்கால் பெடல் அடித்து அந்த வண்டி அந்த யம வாகனத்தை எடுத்துகிட்டு ஓடுனா தலைதறிக்க ஓடுனான். சென்னையிலேருந்து கரூருக்கு வர்றதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்த அந்த நாய் 1 மணி நேரத்தில் சென்னையை பார்த்து போயிட்டான். பனையூர் பங்களாவில் போய் படுத்துட்டு 3 நாளாக வெளியே வராமல் 4ஆம் நாள் சிஎம் சார்னு ஒரு மிரட்டி ஒரு வீடியோ போகிறோம். எவ்வளோ கொழுப்படுத்த வேணா இருப்பாங்க. எல்லாரையும் கொன்னுட்டு கரூரில் போய் அங்கேருந்து செத்தானா இருக்கானா எல்லாம் உன்னை பார்க்க வந்த இவனை பார்க்க வந்த தொண்டர்னு சொல்ல முடியாது, அவங்களும் ஒரு தற்கொலை தான். போய் இந்த புறம்போக்கு நாயை போய் பார்க்க வந்தாங்கன்னா, நடிகனை பார்த்தோமா ரசித்தோமா கை தட்டினோமா அதோட முடிஞ்சிருக்கணும். அந்த நடிகன் தான் குடும்பத்தை வாழ வைப்பான், பிடிங்கி நட்டமா நிற்க வைப்பான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடுனாங்க. அவன் போகிற இடம் பூரா காவு வாங்குறான், இலை உழுகுது, உன குவியலாக மிதக்குது. தெரிஞ்சுதான் இவங்களும் அவன் பின்னாடியே சூத்த பிடிச்சி ஓடுறாங்க. சரி, யாரு மேலேயோ பழி. உன்னை பார்க்க நான் வந்தேன், என்ன பார்க்க நீ வந்த, செத்தாங்கல்ல, சரி செத்துட்டாங்க. அங்கேயே கரூர்லேயே இருந்து என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து எத்தனை பேர் அடிபட்டுருக்காங்க, எத்தனை பேர் உயிருக்கு போராடிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு அங்கேயே நீ பார்த்துருந்தா ஒரு நல்ல ஆண்மையுள்ள மனுஷன். இவங்க ஒரு பொட்டப்பாய மாதிரி பின்னங்கால் பெடதை அடித்து ஓடுன பனையூருக்கு 30 பேர் செத்துட்டாங்கன்னு கேட்டாங்கல்ல. செந்தில் பாலாஜி மேலே குறை சொல்கிறேன், திமுக மேலே பழிய போடுறேன். ஏர்போர்ட் வாசலில் 30 பேர் செத்துட்டாங்க சார் 30 பேர் செத்துட்டாங்க சார்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்டா குடியார நாய் புறம்போக்கு தற்குறி நின்று அந்த செய்தியாளர்கிட்ட நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதுக்கு திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம். அன்னைக்கு பின்னங்கால் பெடல் அடித்து என்ன மயிருக்கு ஓடுன நீ? இல்லை கேட்குறேன், என்ன மயிருக்கு ஓடுன கரூரை விட்டு? செந்தில் பாலாஜி தான் காரணம்னு வச்சுக்கோப்பா. செந்தில் பாலாஜி தான் காரணமா நீ அந்த இடத்துல நீ இருந்து அதை நிரூபிச்சு நிற்கணும்ல. என்ன பார்க்க வந்தவங்க மேலே மிளகாப்பொடியை தூவி மயக்கப்பொடியை தூவி கத்தியை வச்சு கிழிச்சி குத்தி கொண்டுட்டாரு செந்தில் பாலாஜின்னு அன்னைக்கு மீடியாக்காரன்ட்டு நீ சொல்ல வேண்டியானே? ஏன் சொல்லாமல் ஓடுற? பொட்டை நாய் ஓடின மாதிரி. எப்போ நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் நின்று நிதானமாக பதில் சொல்லியிருப்ப. நீ தான் ஒரு பொட்டை பையன், தற்கூரின்னு தான் பார்த்தா ஆக பொட்டை பையன், ஆண்மையும் இல்லாத பொட்டை பயலாக இருக்க. நீ பொட்டை பயலாக இருக்க பையன் தான் அப்படி பின்னங்கால் பெடை அடித்து அத்தனை உயிரும் கொத்துயிரும் கொலையுருமாக கிடக்கும்போது ஓடி திமுக மேலேயும் முதலமைச்சர் மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் பழிய போடுறேன். ஏன்டா என்ன நடந்தாலும் திமுக தான் காரணமா? இப்போ போன வாரம் பொண்டாட்டி உங்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, அது கூட திமுக தான் காரணமா? அவனுக்கு பிறந்தது 2 குழந்தை, அவன் பிள்ளைய பிறந்ததுக்கு அதுக்கும் திமுக தான் காரணமா? நீ நம்ம பனையூருக்குள்ளே இப்படியே மூக்கு மூட்டை குடிச்சிட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு செவத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிய, அதுக்கும் திமுக தான் காரணமா? சொல்லு. திமுக காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். உனக்கு சாப்பாடு நீ சாப்பிட்றதுக்கு யார் திமுக காரணமா? பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்ல வேண்டாமாடா நாதாரி பையில. ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் இறக்கி விட்டு உன்னை தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் இன்றைக்கி அறிவாளியாக இருக்கிறாங்க, படித்து நல்லா பகுத்தறிவோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் அடிமுட்டாளாக்க வேண்டிய வேலை உன்னுடைய வேலைன்னு சொல்லி அமித்ஷாவால்
ஆர்எஸ்எஸ்ஸால் அனுப்பி வைக்கப்பட்ட கைக்கூலி கபோதி பயன்தான் இந்த விஜய். இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றதுக்காக வேண்டி செத்த வீட்டுக்கு போக மாட்டேன், செத்த பணத்தை தூக்கிட்டு வர சொல்லுவேன் பனையூருக்கு, அங்கே வச்சு தான் மாலையை போடுவேன், மரியாதை செய்வேன், இளவு கேட்பேன். இளவுக்கு பிறந்த இளவு நீ. உலகத்தில் எந்த ஒரு தலைவனா சாதாரண ஒரு மனுஷனா ஒரு செத்த வீட்டுக்கு போய் இளவு கேட்கறதான் மரியாதை. அந்த இளவு விழுந்த வீட்டுக்காரங்களை கொண்டு வந்து என் வீட்டுக்கு வா, நான் இங்கே கண்ணீரும் கம்பளையமா கவலையோடு அழுதுகிட்டு இருக்கேன், ஏன் கண்ணீரை துடைக்கவான்னு சொல்லி எந்த பரதேசி முண்டமாக சொல்லுவானா? தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலே இந்த மாதிரி ஒரு தற்கூலி வடிகட்டின அடிமுட்டால் எவனுமே கிடையாது. இந்த தற்கூலி முண்டத்தை சுற்றி தான் இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட்டம் சுற்றுது பாருங்க. அதெல்லாம் பொம்பளைன்னு சொல்ல முடியாது, அண்ணன் சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் குழந்தைய பெற்று கொடுப்போம், எங்கள் அண்ணன் கூட பெற்று நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு 2 குழந்தைய பெற்றுக்கிடுவோம். என்ன இப்போ அதனால் அக்காவாக இருந்தோம், தங்கச்சியாக இருந்தோம், சித்தியாக இருந்தோம், சின்னமாக இருந்தோம், இன்னுமே எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பொண்டாட்டியாக இருக்க போகிறோம். இந்த துப்புக்கட்ட முண்டையெல்லாம் எப்படி வீட்டில் வச்சுருக்காங்க வீட்டுக்காரனே தெரியல. இதில் வீட்டுக்காரன் அடிக்கிறதா, இந்த மாதிரி பேசுகிற அந்த துப்புக்கட்ட முண்டையில் அடிக்கிறதா? ஒரு பொம்பளை வந்து இப்படிலாம் பேசுவாங்களா? எங்கேயா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எப்படி இந்த பொம்பளைகளை வீட்டில் அனுமதிக்கிறாங்க? பெத்த பிள்ளை செத்து போனாலும் பரவாயில்லன்றாங்க, கட்டின புருஷன் செத்து போனாலும் பரவாயில்லன்றாங்க, தாய் தகப்பன் செத்து போனாலும் பரவாயில்லன்றாங்க, எப்பன் செத்தாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் விஜயை பார்க்க வந்தான் செத்தாங்க, அது புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாளுங்களே. இவர்களெல்லாம் எங்கே போய் அதான் இதில் ஒன்று என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவோடு இருக்கிறாங்க, சுயமாக சிந்திக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பொருளாதார வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்திய நாட்டை விட அதிகமாக இருக்குது. இங்கே வந்து திமுகவை நேரடியாக எந்த கொம்பனாலும் எதிர்க்க முடியாது. எப்படி எந்த கொம்பனாலும் எதிர்க்க முடியாது, முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கார். சமரசமே கிடையாது, சனாதனவாதிகளுக்கு சமரசமே கிடையாது. என்ன பண்ணலாம் இவரை? அப்போ இந்த மாதிரி ஒருத்தனை நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவன் ஆளை வச்சே அவனை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இறக்கி விடப்பட்ட கைக்கூலி கபோதி முண்டம் தான் இந்த தற்குறி விஜய். அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத, தராதரம் இல்லாத தரங்கட்ட நாய் இந்த தற்குறி முண்டம். இல்லைன்னா ஏர்போர்ட்டில் பிளேட்டில் தனி விமானத்தில் போகும்போது கத்திரிக்கோளும் சரக்கு பாட்டிலும் கொண்டு போவாங்களா? எந்த கட்சி அரசியல் தலைவனாவது ஒரு சரக்கு பாட்டிலையோ கொண்டு போன சரித்திரம் வரலாறு எங்கேயாவது இருக்கா? உலகத்திலே எங்கேயுமே இருக்காது. அதில் முதல் அந்த அந்த தப்பை செஞ்ச ஒரே தற்குறி முண்டம் இவன் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே சீர்குலைக்க வந்த, சின்ன பின்னமாக்க வந்த ஒரு சனாதனவாதிகளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சாக்கடையை விட கேவலமான ஒரு இந்த தற்குறி முண்டம் விஜய் தான். சாக்கடையை விட அதிகமான ஒரு கேவலமான பிறவி யாருன்னா இவன் தான். இவன் பேச்சு கேட்டு தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கிடையாது, அது குறிப்பிட்ட ஒரு குரூப் இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இவன் பேச்சை கேட்குறதா இருந்தால் சரி ரைட் ஓகே, இவனுக்கு குடும்பம் இருக்கா, பொண்டாட்டி கூட இருக்கா, பெத்த தாய் தாப்பு இருக்கான், அந்த பெத்த தாய் தாப்பு எங்கே இவன் அனுப்பி வச்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஈசா மையத்தில் சக்கி வாசுதேவ் ஆசிரமத்தில் கொண்டு அனாதைகள் மாதிரி சேர்த்து வச்சுருக்கான். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவங்களை வெளிவிடக்கூடாது அப்படின்னு தன்னை பெற்று வளர்த்த தாய் தாப்பனை கொண்டு போய் சக்கி வாசுதேவிட்ட வச்சு அடைச்சி வச்சுருக்கான். அப்போ இப்போ இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலாக இருப்பான். இவன் பேச்சை கேட்டு இவனை ஃபாலோ பண்ணி வர்ற நீங்கள் என்ன ஒரு மனநிலை இருப்பீங்க? அப்போ இவனும் அப்பா அம்மா, எனக்கு அப்பா அம்மா வேண்டாம், எனக்கும் பொண்டாட்டி வேண்டாம், எனக்கும் பிள்ளைய வேண்டாம்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிருவீங்களா? அப்படியாப்பட்ட ஆளுகளா நீங்கள்? அந்த மாதிரி வேலையை தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. வருகிற 2026 இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட தமிழகத்தை நாசக்காடாக்க வந்த ஒரு ஆர்எஸ்எஸ் ஏவல் நாய்களால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த தாவேகா தலைவன் தற்குறி விஜய். இவனை நம்பி கட்டின பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சோறு கூட போடுறதுக்கு வழி இல்லாத துப்பு இல்லாத இந்த முண்டம்
தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் செய்கிறான், தாய்மாமன் செய்கிறான். செய்வான்னு நினைக்கிறீங்களா? பிச்சை காசு கூட தரமாட்டாங்க. அவன் வீட்டு வாசல் அந்த கேட்டில் போய் பாருங்கள், தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட வைக்க மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? இதே அறிவாலயத்தில் போய் பாருங்கள், எந்த கட்சி அலுவலகமாக இருந்தாலும் போய் பாருங்கள். அங்கே தொண்டர்கள் வருவாங்க, வெளியிருந்து யாராவது வருவாங்க, மாற்றுக் கட்சியும் கூட வருவாங்க. ஆஃபீஸுக்குள்ளே போகலாம், அந்த கட்சி தலைவர்களை சந்திக்கலாம், என்ன குறையோ சொல்லலாம், என்ன மனுவாக இருந்தாலும் கொடுக்கலாம். நலத்திட்ட மனுவா, ஒரு மாற்றுத்திறனாளியா, எந்த ஒரு மனு வேணாலும் வாங்கிறதுக்கு அங்கே ஒரு நபர் இருப்பாங்க. அங்கே அந்த கட்சியோட தலைவர் இல்லைன்னா கூட இத்தனை மணிக்கு வருவார், இன்னைக்கு வருவார், போயிட்டு நீங்கள் அந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்காவது ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. இதுதான் கட்சி. இவன் கட்சியாக வச்சு நடத்துகிறான் அந்த முண்டம். பனையூரில் போய் சரக்கை போட்டு நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு சைக்கோ மாதிரி செவரையே பார்த்துக்கிட்டு வெறிச்சு பார்த்துட்டு நிற்பான். ஒவ்வொன்றா தோண்டி தோண்டி வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய சைக்கோன்னு பாருங்க. 41 பேரை கொன்னுட்டு மனச்சாட்சியே இல்லாமல் அந்த பணத்தை பார்த்து எஸ்கேப் ஆகி பின்னங்கால் பெட்ரோல் அடித்து ஓடுறானா, இவன் எப்பேற்பட்ட அயோக்கிய சைக்கோவாக இருப்பாங்க. புரியுதா? இவனுக்கு போய் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிடும், உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். நாட்டுக்கு நல்லது செய்வான்னு நினைக்கிங்களா? வீட்டுக்கே செய்யாதவன் கட்டின பொண்டாட்டி பிள்ளைகளை பாருங்கள். அவனுடைய பிள்ளைக்கு என்னோட மகன் ஒரு டைரக்டர் ஆகிறான், அவன் ஒரு சினிமா டைரக்ட் பண்ணுறான். அவனுக்கு கூட ஒரு சப்போர்ட் இல்லாமல், சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம் அந்த முண்டம், தற்கூரி முண்டம். ஒரு வாழ்த்து கூட சொல்லலை அந்த பையனுக்கு. இவனோட பிள்ளையெல்லாம் இவன் தான் தற்கூரி முண்டமாக தரங்கட்ட தனமாக இருக்கான்னு அந்த பிள்ளையெல்லாம் தங்கமான பிள்ளைய தான் அப்போ இப்படி தரங்கட்டு போய் அலையிறான்னு நினச்சி வைராக்கியத்தோட அதுகளாக படித்து அதுகளாக முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தனியாக போராடுறதுக்கு கஷ்டப்படுது. வாடகை வீட்டில் தங்குறான். நீ சொல்கிறிய உச்சத்தில் இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு 250 கோடி வாங்கிக்கிட்டு இருந்தேன், உச்சத்தில் இருக்கேன்னு சொன்னீங்க. அந்த 250 கோடியில் ஏன் 1 கோடி கூட உன் மகனுக்கு நீ கொடுக்கூடாது? மனசு இருக்காப்பா? கண்ட நாய்க்குட்டிலாம் கூட்டி கொஞ்சிரி இல்லை, நாய்க்குட்டியை பார்க்கறதுக்கு லட்சமாக கோடியாக செலவு பண்ணி இங்கேருந்து போகிறேல்ல. அப்படி போகிறவன் நீ பெத்த பையனுக்கு கொடுக்கல, உனக்கு என்ன தப்பு இருக்குது கேட்குறேன். நீ பெத்த மகனுக்கோ பிள்ளைக்கோ கட்டின பொண்டாட்டிக்கோ உன்னை பெற்று வளர்த்து எடுத்த தாய் தகப்பனுக்கோ நீ கொடுக்காத நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்தை நக்கி கிழிச்சிருவேன் நீ? எல்லாரும் உன் பேச்சை நம்பி உனக்கு ஓட்டு போட்டு நீ முதலமைச்சர் சீட்டில் ஆட்டிக்கிட்டு உட்காந்துடலான்னு பார்க்குறியா? சாதாரண விஷயம்னு பார்த்தியா? நீ பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கும் அந்த பார்ப்பன மனநிலையிலே இருக்காம பாருங்க. அந்த பார்ப்பன ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலே அப்படியே இருப்பான். முகரக்கட்டையும் மூஞ்சியும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிறதா எப்படி பேசணும்? இப்படியா பல்ல கடிச்சிக்கிட்டு நரன்னு பேசுவாங்க? தூய சக்தி ஏன்டா டேய், கட்டின பொண்டாட்டியை தெருவில் விட்டுருக்க, குடியிருக்க வீடு கூட கொடுக்க மாட்டேங்க. பெத்த தாய் தகப்புன்னு அனாதாசனத்தில் அந்த சக்கி வாசுதேவ் புறம்போக்கு கஞ்சா குடிக்கு சக்கி வாசுதேவிட்ட போய் அனாதாசனத்தில் சேர்த்து விட்டு வந்திருக்கிய. நீலாம் ஒரு மனுஷ பிறவியா? அந்த பிள்ளைய தெருவில் கிடக்கு, அங்கே ஒன்று இங்கே வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு கூட ஒரு 3 வேளை சாப்பாடு கூட உன்னால் போடுறதுக்கு மனசு இல்லாத நீ அண்ணஞ்சீர் கொடுப்பேன், மயிறு சீர் கொடுப்பேன், மண்ணாங்கட்டி சீரும் மைத்த புடுங்குவேன்னு வர்றியா? தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திடலான்னு பார்க்குறியா? அந்த அளவுக்கு முட்டாள் மக்கள் அங்கே இருக்காங்க. அவன் சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்குதுடியோ. இன்னைக்கு எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே மொத்தமாக வெளுத்துரும். முடியறதுக்குள்ளே இல்லை, எலெக்ஷன் வர்றதுக்குள்ளேயே உன் சாயம் வெளுத்துரும். முதல்ல நீ உன்னால் அரசியல் கட்சியாக ஒரு எலெக்ஷனில் உன்னால் போட்டியிட முடியுமான்னு நீ பாரு. அதுக்கே உன்னை ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காண்டி. அவனை எதிர்த்து பேசுகிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை, வக்கு இல்லை, வலி இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடித்தாலும் சரி, போனாலும் சரி, வந்தாலும் சரி, விழுந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே திமுக தான் காரணமா? சொல்லு. கட்டின பொண்டாட்டியை தெருவில் விட்டு இன்னொருத்திய வைப்பாட்டியாக வச்சிருக்கிய. இது தலைவனுக்கு அழகாது? அரசியல் கட்சி தலைவர் யாராவது இந்த மாதிரி இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை யாராவது செஞ்சுருக்காங்களா? ஆகுனா கலைஞர் முறையாக கல்யாணம் பண்ணாரப்பா. அந்தந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்த குழந்தைய அதுக்கு உண்டான எல்லாத்தையும் செஞ்சார். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செஞ்சார். உன் பொண்டாட்டி மாதிரி அவங்க யாரும் கலைஞர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அப்படியாவது வச்சுக்கோ, நீ 10 பொண்டாட்டி கட்டிக்கோ, எல்லா பொண்டாட்டியும் ஒரே வீட்டில் வச்சுக்கோ, அத்தனை பிள்ளைகளுக்கும் பாரு. இப்படி இருந்தால் உன்னை யார் கேட்க போகிறா? ஒத்த பொண்டாட்டியை தெருவில் விட்டு இன்னொருத்தி கூட சுற்றிக்கிட்டு இருக்க, ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க. உனக்கு எதுக்கு அரசியல் கட்சி கேட்குறேன்?
இந்த லட்சண மயிரில் உனக்கு அரசியல் கட்சி தேவையா? மூடிக்கிட்டு படத்தை நடிச்சம்மா, நீ சொன்னிய உச்சத்துல இருந்து வந்திருக்கன்னு, அந்த உச்சத்திலே உச்சா போயிட்டு உட்காந்துருக்க வேண்டியானே. நீ என்ன மயத்துக்கு நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்ச? போற இடம் பூரா இலவு, பூரா புன குவியாலா விழுகுது. நீ போய் கொண்டு போட்டு வருவ. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு 20 லட்சம் 10 லட்சம் காசு கொடுக்கணுமா? ஏன் உன் சொத்தை வித்து கொடு. ஏன்டா நான் ஏன் பிஜேபிக்காரன்ட்ட கட்டுக்கட்டா வாங்கி வச்சிருக்கேன், அதுலேருந்து கொடு. சாகுறால உன்னை பார்க்க வந்து சாகுறான், அவன் கொழுப்படுத்து சாகுறான். அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம் வரல. அப்பாவி குழந்தையெல்லாம் அவன் என்ன செஞ்சது? இல்லை கேட்குறேன். அந்த குழந்தையெல்லாம் விஜய் மாமான்னு உன் மேலே தானே பாசத்தை காட்டுதுங்க. நீ உண்மையிலே நல்ல மனுஷனாக இருந்தால் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வராதுங்க, தயவு செஞ்சு சொல்லவே மாட்டேங்கிய. அப்போ உன்னை பார்க்க வர்றவங்க செத்தா உனக்கு சந்தோஷமா இருக்குன்னா, நீ சைக்கோவா, இல்லை அகோரியா, இல்லை அரக்கனா, இல்லை பைத்தியமா? சொல்லு, எதுக்காக பதில் சொல்லு. எல்லாத்துக்கும் வாயை மூட்டிட்டு இருந்தா என்ன ராசா? எதுக்காக உன்னை வாயை திறக்கணும்ல? நீ திறக்காமலே இரு. ஆனால் எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள உன்னை திறந்து வச்சு அடிப்பாங்க பாரு. நீ வீட்டை திறக்கலைனாலும் உன் வீட்டை உடச்சிட்டு வந்து உன்னை தூக்கி போட்டு அடிப்பாங்க. நடக்கத்தான் போகுது, எழுதி வச்சுக்கோ. இப்படியாப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏன்டா அதை 41 பேரும் செத்தாங்களே, அவங்க பாவம்லாம் அவனை சும்மா விடுமா? திரிஷா கூட்டிட்டு எவ்வளோ தைரியமா? ஏன்டா அவன் செத்து 1 வருஷம் கூட ஆகலாம். 41 பேர் தைரியமாக நல்லா கூத்தியாவை வைப்பாட்டியை கூட்டிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறிய தரங்கட்ட நாய். ஏன்னா அரசியல் கட்சி தலைவனா நீங்க? இதெல்லாம் வெக்கமா இல்லை? கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியம்னா அப்படியே கேள்வி கேட்டால் அதுக்கு திமுக தான் காரணம். உனக்கு எங்கே போச்சு அறிவு? நீ சோர திங்க வேதனை திங்க. உனக்கு தெரியாதா இப்படிலாம் செய்யலாமா? நம்ம ஒரு அரசியல் கட்சி வச்சு ஆரம்பிச்சிருக்கோமே, ஒரு தலைவன் அந்தஸ்தில் இருக்கும், அடுத்த முதலமைச்சர் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கோமே, நம்ம இந்த மாதிரி இந்த நடிகையை கூப்பிட்டு ஊர் மேயலாமான்னு உனக்கு தெரியாதா? உனக்கு அறிவு இல்லையா? சோறு அதில் ஒன்று சோறு திங்கிறவனா இருந்தால் அறிவு வரும். நீ மலத்தை தின்ன நீ மலம் திங்கிற மடையன்தாடா நீ. நீ மலத்தை சோறுதுன்னா மண்டையில் மூளை இருக்கும். மலம் தின்ன பையனுக்கு என்ன இருக்கும்? அந்த மலம் தான் இருக்கும். இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் ஜானி தான் இருக்கும், ஜானி உருண்டை தான் இருக்கும். ஆர்எஸ்எஸ்காரன் அந்த ஜானி உருண்டை தான் மண்டைக்குள்ளே வச்சுப்பான். அவன் மூளை மாட்டு மூளை. அவன் மூளை மாட்டு மூளைனா ஓ மூளை வந்து அந்த சாணி, அந்த மாடு போடுற சாணி தான் ஓ மூளை. அறிவு கட்ட முண்டம். ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுக்கிறியா? இருக்குடி உனக்கு ஆப்பு. ஸ்டெப்பாக போடுவான். அப்படியே ஒரே போடா போட்டேன்னா நீ மொத்தமாக போயிடுவேன். சரியா? உன்னை ஒன்று ஒன்றா அடிப்பான். கடைசி அடிக்கும்போது அவன் இந்த இலைச்சல்லே நிற்க முடியாது. பார்க்குறியா? நான் சவால் விடுறேன் பாரு. இந்த இலைச்சலில் நிற்க விடாமல் ஒன்று அவன் துரத்தி அடிக்கலையா இல்லைங்கிற பாரு. நடக்கும் ராஜா, அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். உனக்கு கட்சி போட்டான். இந்த வீடியோவெல்லாம் நீ அழிச்சு வச்சிருக்க பற்றியா எல்லாம் எடுத்தான். நீ பைத்தியக்கார தற்கூரி. உனக்கே எவ்வளோ மூளை இருந்தால் அவனுக்கு எவ்வளோ இருக்கும்? அதனால் ராசா, நீ முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. நீங்கள் போக வேண்டிய இடம் செயின் சார்ஜ் கோட்டை இல்லை. எப்படி நல்லா தெரிஞ்சுக்கோ. நீங்கள் போக வேண்டிய இடம் செயின் சார்ஜ் கோட்டை கிடையாது. எங்கே போவோம் தெரியுமா? திகார் ஜெயிலில் போய் கழுதிங்க போகிறேன். அதான் நடக்க போகுது. கன்ஃபார்மாக நடக்கும்.